ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோர்ட் வந்து பீச் வியூவில் இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பீச்சில் ஜஸ்ட்டு மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே வச்சுருக்காங்க, அப்படி கடலை பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளோட 13th டிஸ்ட்ரிக்ட் கண்ணூரில் இருக்கோம். குட் மார்னிங். நம்ம இப்போ கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை, கோழிக்கோடில் இருக்கோம். என்னடா இன்ட்ரோ கண்ணூர் கொடுத்துட்டு கோழிக்கோடில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வயநாடு டு கண்ணூருக்கு வந்து பஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து கோழிக்கோடு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்ணூர் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் வரும்போது செம்ம டிராஃபிக் நைட்டு. அதனால தான் வந்துட்டு இங்கே வர்றதுக்கே 4.5 hours ஆயிடுச்சு. ஏதோ வந்து ஆக்சிடென்ட் போல் வயநாடு ஹில்லில். ஸோ அதனால் அங்கே வந்து இறங்குறதுக்கே 2 hours ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான டைமில் வந்து கண்ணூர் போக முடியல. அதனால் நைட் இங்கேயே ஒரு டார்மெட்ரியில் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்ணூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ மார்னிங் ஒரு 7 இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 9 அங்கே ரீச் ஆகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கண்ணூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பாண்டிச்சேரிக்கு ட்ரை இருக்கோம். பாண்டிச்சேரியோட 3 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வேறு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து கேரளாவில் இருக்க மாஹே டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யூனியன் டெரிட்டரியோட டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வேறு ஸ்டேட்டில் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே போர்டு எல்லாமே பாண்டிச்சேரி தான் போட்டிருந்தாங்க. நம்ம கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கல்ல மாஹே, பாண்டிச்சேரியை பார்த்தோம். நம்ம பாண்டிச்சேரியிலே ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, ஓப்பனாக எல்லா பாருமே இருக்கும்ல, அங்கே நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. ஓகே, இங்கே சாப்பிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். பக்கத்தில் பீச்சுமே இருக்குது. இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்களும் பாருங்களேன். நம்ம அப்துல் கலாமோட ஸ்டாச்சு இருக்குது. நான் இது வரைக்கும் அப்துல் கலாம் ஸ்டாச்சு எங்கேயுமே பார்த்ததில்ல. கேரளாவில் இங்கே இருக்குது. நம்ம இப்போ கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் தலசேரி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். இங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது. அண்ட் கண்ணூர்லேயுமே ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஓகே, வாங்க போய் பார்ப்போம். ஃபோர்ட்டுக்கு முன்னாடி தாங்க இருக்கும் என்ட்ரன்ஸ். வாங்க மேலே போய் பார்ப்போம். நல்ல ஒரு ஓல்டான ஃபோர்ட்டு. ஃபுல்லாக பாருங்களேன், அந்த செடியாக முளைஞ்சிருக்கு. அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறிட்டு இருக்கோம். இந்த பில்டிங்கே அப்படியே பாருங்களேன், இந்த மழையில் நனைஞ்சு ரொம்ப மாதிரி ஹோல்ஸாக இருக்குது இந்த சுவர்லாம். அண்ட் 2 பக்கமும் ஸ்டெப்ஸ் இருக்குது. த என்ட்ரன்ஸ். இங்கே ஃபோர்ட்லாம் இப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு நல்ல பீச் வியூ. இங்கே ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, என்ன மிஷின்னே தெரில. அண்ட் ஓகே, நம்ம அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து கட்டியிருக்காங்க 1708. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ். லைக் இது பாருங்களேன், பயங்கரமான ஒரு பீச் வியூவோட இருக்குது. இந்த அரேபியன் கோஸ்ட்டை வந்துட்டு சர்வைலன்ஸ் பண்ணுறக்கும் அண்ட் இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதையும் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க போனது ஃபோர்ட்டை. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தேன், ஐ மீன் சாட்ஜிபிட்டியில் பார்த்தேன். நல்ல ஒரு பீச் வியூ இருக்குது ஒரு ஃபோர்ட். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோர்ட் வந்து பீச் வியூவில் இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். பட் இதுக்கு முன்னாடி நிறைய இப்போது வீடுங்க மாதிரி வந்துருச்சுங்க. மேபி முன்னாடியெல்லாம் இதுமாதிரி இருந்திருக்காது. ஃபோர்ட் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். இப்போது நிறையா வந்துட்டு வீடுங்க மாதிரிலாம் வந்துருச்சு, நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஏங்க அவ்வளோதாங்க, ஒரே ஒரு அந்த ஆர்ச் மாதிரி ஒரு இடம், அவ்வளோதான் ஃபோர்ட்டு. ஆனால் நல்லா ஓல்டான ஃபோர்ட்டு போல். அந்த கல்லெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போ பீச்சுக்கு போக போகிறோம். இது அப்படியே இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சுக்கு போகலாம். அங்கே கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது, நம்ம அங்கே மேலே போய் பார்ப்போம். அண்ட் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏறுவோம். இது கொஞ்சம் ஹையராக இருக்கனால ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்க இங்கேருந்து. இதான் இந்த ஃபோர்ட். ஆக்சுவலி இந்த வீடு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ஃபோர்ட்டு தான். இந்த ஃபோர்ட்டோட அந்த மதில் சுவர் அப்புறம் உள்ள ஃபோர்ட்டு சுற்றி இருக்குது. இப்போ நம்ம ஓரளவுக்கு தலசேரி ஃபோர்ட்லேயே வந்து ஒரு ஹையரான இடத்துல இருக்கும். இங்கேருந்து அந்த வியூ நல்லா தெரியுது பாருங்க. லைட்டாக அங்கங்கே ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் தலசேரியோட ஒரு டவுன் இந்த பக்கம் இருக்குது. அப்படியே ஃபோர்ட் நடுவில், அப்புறம் அந்த பக்கம் பீச். இங்கே அவ்வளோதான் கவர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ தலசேரி பீச்சுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. நமக்கு பீச் இங்கேருந்து பக்கம் தான். அப்படியே லைக் ஒரு 400 or 300 meters தான் இருக்குது. வாங்க போகலாம். அவ்வளோதான், பீச் கிட்டே வந்துட்டோம். தெரியுதா? ஆக்சுவலாக பீச் இந்த பக்கம். நம்ம தெரியாமல் வந்து ஃபிஷ் மார்க்கெட் சைடு வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு வந்தோன்னா பீச் தெரியுதா? அப்படியே வந்தோன்னா தெரியுதா? இந்த பக்கம் தான் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் கொஞ்சம் இல்லை, நிறையவே டர்ட்டியாக இருக்குது, ஒரே குப்பையாக இருக்குது. ரொம்ப சின்ன பீச் தாங்க. அங்கே ஒரு ஐலாண்ட் தெரியுதா? அங்கே கூட நம்ம போக முடியும், ஆனால் இப்போ போக முடியாது.
ரொம்ப தள்ளி இருக்கு. மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பீச்சில் ஜஸ்ட்டு மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. இங்கே வேறு யாருமே வந்து டூரிஸ்ட் மாதிரிலாம் யாருமே இல்லை. ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குது பீச், வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஒரு ஐலாண்ட் தெரியுதுல்ல, அதுதான் தர்மடம் ஐலாண்ட். டூரிஸ்ட் மாதிரிலாம் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ போக முடியுமான்னு தெரில. இங்கே பாருங்களேன், இங்கே 2 வேவ்ஸும் மீட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. என்னதான் குட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. தலசேரி பீச்சோட ஒரு 360 வியூ பார்த்துறீங்களா? அங்கே சின்ன சின்னதாக வந்து கல் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஐலாண்ட். அப்படியே இதுக்கப்புறம் வந்து தலசேரியோட சிட்டி இருக்குது, அதாவது டவுன். அவ்வளோதான். அங்கே ஒரு ப்ரோக்கன் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குங்க, தெரியுதா? லைக் நம்ம பாண்டியில் இருக்க மாதிரி. அவ்வளோதான். பீச்லேருந்து இந்த வழியாக வெளியே வந்தோம். நீங்கள் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், நம்ம ஃபோர்ட்டில் பார்க்கவே இல்லை. அதை இதான் அந்த ஃபோர்ட் நம்ம உள்ளேருந்து பார்த்தோம்ல, இப்போது வெளியே வந்திருக்கோம். எதுவுமே இங்கே மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக அப்படி இருக்கா. பீச்சுமே ரொம்ப மோசமாக இருக்குது, செம குப்பையாக இருக்குது. நான் வந்து ஓரளவுக்கு குப்பை இல்லாத இடத்துல தான் வந்து இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேவே அவ்வளோ குப்பை இருந்துச்சு. ஆனால் இந்த கார்னர்லாம் இன்னும் நிறைய குப்பையாக இருந்துச்சு. எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். அதுக்கு நம்ம இந்த வழியிலே வந்துட்டு போயிட்டுருக்கலாம். அதை விட்டு போய் சுற்றிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோலாம் சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு பீச்சுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1.1 கிலோமீட்டர் காமிக்குது. வாங்க அப்படியே நடந்து போகலாம். இந்த ஏரியாவே பாருங்களேன், ஃபோர்ட் கொச்சி மாதிரி இருக்குது. அந்த ரூஃப்லாம் நிறைய எல்லா கடையிலையும் அப்படி தான் இருக்குது. கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே ஒரு வித்தியாசமான விஷயம் பார்த்தேன் பாருங்களேன். நம்ம ஊரில் வெயிட்டிங்லாம் கீழே தானே பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் கடலாக இருக்குது. கண்ணூரோட அந்த ஃபேமஸான ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி பாருங்களேன், காடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ரோடு இருக்குது, ஷார்ட் கட்னு நான் தான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். என்ன இடம்னே தெரில, இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே ஏதோ காடு மாதிரி ஒரு ஏரியா. ஏதோ குப்பை கொட்டுற ஏரியா போலங்க. நான் மட்டும் ரூட்டில் வந்துட்டுருக்கேன். ஆனால் ஷார்ட் கட்டு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் வந்துச்சு. மறுபடியும் ஒரு காடு மாதிரி ஒரு இடம், அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை தான் போயிட்டுருக்கு. ஆனால் அப்போது ஆனால் கூகுள் மேப்புக்கு எப்படிங்க இந்த ஒத்தையடி பாதைலாம் ஷார்ட் கட்டுன்னு தெரியும்? என்னவோ ஒரு ரோடு கண்ணுக்கு தெரியுது, அதில் போய் ஜாயின் ஆகிற வேண்டியதான். இது வந்து அந்த ஆஞ்சலோ ஃபோர்ட் போகிற வழி தான். இங்கே மிலிட்ரி ஸ்கூல் இருக்குங்க. அங்கே பாருங்கள், மிலிட்ரியில் நின்றுருக்காங்க. இப்போ பின்னாடி பெரிய பெரிய கன்லாம் வச்சிட்ருக்காங்க. ஏதோ AK-47 லைக் பேர்லாம் தெரில. பாருங்கள், அந்த ஃபென்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்கு. அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ரோட், சைடில் அந்த மிலிட்ரி ஸ்கூல். யாருமே இல்லை, இட்ஸ் ஓகே, அப்படியே போயிட்டுருக்கலாம். நல்ல தூரங்க, ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நான் மாட்டம் நடந்துகிட்டே இருக்கேன். நம்ம என்றைக்கெலாம் வந்து அதிகமாக நடக்கிறோமோ அன்றைக்கெலாம் வந்து இந்த பேக்கை நான் இங்கே வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. டைமிங் போல். அது எப்படின்னா, கஷ்டமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னவோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப நேரம் நடந்த அப்புறம் ஃபோர்ட்டு தெரியுதுங்க பாருங்களேன். இதுதான் என்ட்ரன்ஸ் போல். தூரத்தில் ஒரு ஃபோர்ட் தெரியுதா? இதுதான் என்ட்ரன்ஸ். லைட்டாக பாலக்காடு ஃபோர்ட் மாதிரியே இருக்குது. அதே மாதிரியே ஒரு வாட்டர் சுற்றி இருக்குது. இங்கேருந்து லைட்டாக பீச் தெரியுது. நம்ம மேலே போய் பார்ப்போம். ஃபோர்ட் செயின்ட் ஆங்லோ உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பீரங்கி இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பாருங்கள், இன்னொரு பீரங்கி இருக்குது. அதே தாங்க, சுற்றி செவர் இருக்கா, நடுவில் ஒன்றுமே இல்லை பெருசாக. இங்கே ஏதோ சேர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. அங்கே மேலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். லைக் ஏதோ ஒரு பார்க் மாதிரி உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஜெயில் மாதிரி செட்டப் இருக்குங்க. அங்கே பாருங்களேன், பீரங்கிலாம் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி கடலை பார்த்த மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்ப்போமா? யாராவது வந்தாங்கன்னா இங்கேருந்து அப்படி சுடுவாங்க போல். இங்கே அப்படியே இந்த பீரங்கி இருக்கா, அப்படியே பீச்சு டேரெக்டாக லைக் நிறைய இருக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4
அங்கே ஒன்று இருந்துச்சு, நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க. பீச். இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நம்ம தலശ്ശേരി பீச்சிலேருந்து தர்மடம் ஐலண்ட் பார்த்தோம்ல, இங்கேயுமே வந்து தர்மடம் ஐலண்ட் தெரியுது பாருங்களேன். கண்ணூரில் இருந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கனால ரெண்டு பக்கமும் தெரியுது. அந்த இடத்த தாண்டி நம்ம வந்திருக்கோம் இப்போ இங்கே. இதான் அந்த ஃபோர்ட், நல்லா இடிஞ்சு போயிருக்கு. இந்த ஃபோர்ட்டில் அங்கங்கே பீரங்கி இருக்குங்க. அந்த சைடே நிறைய பார்த்தோம்ல, அதே போல் இங்கேயுமே நிறைய இருக்குது. இந்த ஏரியா கொஞ்சம் ஃபென்ஸ்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க பீச் சைடு. அவ்வளோதான், நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம், மறுபடியும் இங்கேருந்து அங்கே போயிடலாம். இங்கே ஒரு பில்டிங் இருக்கு, உள்ளே போய் பார்ப்போம். நார்மல் செங்கல்ல கட்டின மாதிரி தான் எனக்கு, ஆனால் அது செங்கல்ல வேறு ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்குது. ஓகே, மேலே போய் வியூ பார்ப்போம். இங்கே ஏறினோன்னே இதான் வியூ. இது ஆக்சுவலாக இந்த ஹார்ஸ்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த இடமும் போல் கூகுளில் தான் பார்த்தது. இங்கே கார்னரில் ஒரு நல்ல வியூ இருக்குங்க, கிட்ட போய் காமிக்கிறேன். இங்கேயுமே வந்து அந்த சின்ன சின்ன பீரங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அங்கே எவ்வளோ போட்ஸ் இருக்குன்னு. அண்ட் இங்கே ஸ்டெப்ஸுமே போகுது. வாவ். அண்ட் அவ்வளோதான், செம வெயிலாக இருக்குது. ஓரளவுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஃபோர்ட்டை. இட்ஸ் ஓகே, இப்போது கிளம்பலாம். அவ்வளோதான், ஃபோட்டோ விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் இதோட முடிஞ்சு. காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் கண்டினியூ பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் தனுஷ்குமார், சைனிங் ஆஃப்.